சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் மூலமாக இந்த 46வது வாரத்தில் கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைத்தருளபடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக அநேக வார்த்தைகளையும் அநேக காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் தொடங்கி விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கடந்த மாதங்களிலெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தில் உள்ள விசுவாசங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு இதை போதித்தார். இந்த 3வது மாதத்தில் இதை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதத்துள்ள விசுவாசங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். அப்புறம் விசுவாசத்தோடு கூடிய இணைந்தவைகளை ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசினார். விசுவாசமும் நல்மனசாட்சியும், விசுவாசமும் ஜெபமும், விசுவாசமும் தைரியமும், இப்போ கூட நம்ம விசுவாசமும் பொறுமையும் என்ற தலைப்பில் ஆண்டவர் அநேக வாரங்களாக கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது இந்த தலைப்பை விசுவாசமும் பொறுமையும் என்ற தலைப்பு நம்ம 7வது மாதத்தில் தொடங்கினோம். ஹல்லேலூயா. 7வது மாதத்திலிருந்து 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், இந்த 10வது மாதத்தை கூட நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த விசுவாசமும் பொறுமையை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட இந்த விசுவாசமும் இந்த பொறுமையும் என்ற தலைப்பு இந்த வாரத்தோடு ஆண்டவர் நமக்கு முடிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய தலைப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. அடுத்த வாரத்தில் விசுவாசமும் நல்ல போராட்டத்தை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். இந்த விசுவாசமும் பொறுமையும் குறித்து இந்த வாரத்தோடு ஆண்டவர் நம்மோடு பேசி முடிப்பார். அடுத்த வாரத்திலிருந்து விசுவாசமும் நல்ல போராட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு அங்கே எழுதுகிறதான ஆலோசனைகள் என்னவென்று சொன்னால், அதை தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தில் அடுத்தடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு அவர் பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிய புருஷர்களுக்கு பேசுவார். அப்புறமா ஸ்திரீகளுக்கு பேசுவார். இதெல்லாம் என்ன காரியங்கள் சொன்னால், அவர்கள் வயதில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறத நம்ம பேசுகிறோம், வயசாயிடுச்சே தவிர உங்களுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை, அறிவில்லைன்னு சொல்லி தன் பிள்ளைகள் பெற்றோர்களை திட்டுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சத்திய வசனங்களின்படி அவர்கள் நடவாததினாலோ, சத்திய வசனங்கள் அவளுக்குள்ள இல்லாததினாலும் அந்த முதிர் வயது உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியாமல் போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் கூட ஆண்டவர் இங்கே முதிர் வயதுள்ள புருஷர்களை குறித்து ஆண்டவர் சொல்ல போகிற காரியங்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம காணப்பட போகிற காரியங்கள், பொறுமையை குறித்து நம்ம பார்க்க போகிற காரியங்கள். அதுக்கு முன்பாக சொல்லப்படுகிறதான காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு நடத்த விரும்புகிறேன். அப்போது இந்த முதிர் வயதுள்ள புருஷர்கள் மாத்திரம் அல்ல, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும், வயது சென்ற ஸ்திரீகளுக்கும், பாலிய புருஷர்களுக்கும், அப்போ ஸ்திரீகளுக்கும் கூட ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசனங்களை பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும்
விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் அப்புறம் விசுவாசத்திலும் அன்பிலும் என்னவா இருக்கணுமா? பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையை குறித்து கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை வாரங்கள் பேசியிருக்கிறாரு? ஒரு 3 மாதங்கள். எத்தனை மாதம்? 3 மாதங்களை குறித்து இந்த பொறுமையை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி பொறுமையா நடந்து கொள்ளணும், எப்படியா பொறுமையாய் நம்ம நடந்து கொள்ளணும், பொறுமையினால் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், ஒரு பொறுமை உள்ள மனுஷனுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும், ஒருவன் பொறுமையாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதே போல தான் ஒரு மனுஷனிடத்தில் பொறுமை இல்லாமல் போனால் அவன் வைத்திருக்கிற காரியத்தையும் அவன் இழந்து போவான் என்று சொல்லி அநேக வசனங்களின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு அவர் இடைப்பட்டார். ஏன் இதையெல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னைக்கு இந்த பொறுமையை குறித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த பொறுமையின் காரியத்தை குறித்து நாம் இவ்வளோ காலம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன நினைவூட்டுதலோடு நினைவூட்டி நாம் இன்னைக்கு இந்த பகுதியை நாம் முடிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தானியேலை குறித்து பார்த்தோம். தானியேல் எவ்வளவு பொறுமையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிங்க கவியில் போடும் போதும் அலறாமலும் கத்தாமலும் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓன்னு கூச்சலிடாமலும் என்ன பண்ணா, அவனை அதுக்குள்ளே போடும் போது பொறுமையாக இருந்தான். அப்போ ஏற்பட்ட பொறுமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள நம்முடைய காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அதே போல தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் எப்படி அவர் விசுவாசத்தில் பொறுமையாக இருந்தாங்களோ அப்பேற்பட்ட பொறுமை நமக்குள்ள என்ன பண்ணணும், காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாமளும் அப்பேற்பட்ட காரியங்களிலே நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒரு வாரத்தில் கூட ஆண்டவர் கழுகை குறித்து பேசினார். கழுகானது தன் பிள்ளைகளுக்கு பறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுமா, அந்த இருக்கிறதான எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுமா, அந்த கூட்டையெல்லாம் கலைத்து போடுமா. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் அதற்கேற்றபடி அவங்க வளர்ந்து பறக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் நாம கூட குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறோம் தேவ சமூகத்தில். நாம் விசுவாசத்திலும் நம்முடைய பொறுமையின் காரியங்களிலும் ஒரு சில வேளைகளை நாம் பறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒரு சில கால சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு சில புயல்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒரு சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது அல்ல, ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தருகிறதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்களின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் இந்த பொறுமையை குறித்து நாம தியானித்தோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஞாபகத்தில் இருக்குமானா சந்தோஷம். அப்படி ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய சேனலில் போய் நீங்கள் அந்த வார்த்தைகளை அந்த 38வது வாரம், 36வது வாரம், 37வது வாரத்தை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்றாக புரிகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் இந்த நாளில் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, ஆண்டவருக்கு நம்ம பொறுமையாக காணப்படுகிறது இல்லை. பொறுமையை நாம் இழந்து போகிறோம். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நாம் பொறுமையை இழந்து போகிறோம் இல்லையா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், என் பொறுமையை என்ன பண்ணாத, சோதிக்காத அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த சின்ன பிரச்சனை நம்ம உற்றார் இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்ம நெருங்கினவர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம். அந்த காரியங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்களை என்ன பண்ணுவாங்க, கவனிக்கிறாங்க.
இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன, தன் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை உற்று கவனிக்கிறாங்க. என் தாய் என்ன பண்ணுகிறாங்க, என் தகப்பன் என்ன பண்ணுகிறாங்க. நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உன் பிள்ளையும் ஜெபிக்கும். நீ விசுவாசத்தின் பாதையில் நடந்தனா உன் பிள்ளையும் விசுவாசத்தில் நடக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பைபிள் வாசிச்சிங்கன்னா உன் பிள்ளை உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணும், பைபிள் வாசிக்கும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் கண்ட கதைகளை பேசிக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை தேவையில்லாத காரியங்களை பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்யும். இன்னைக்கு சிறு வயதில் பாருங்கள், பிள்ளைகள் தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். இன்னைக்கு 6 வயசு 7 வயசு பிள்ளைகள்லாம் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வெளியில் போய் கற்றுக்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் வீடுகளிலிருந்து என்ன பேசுகிறீங்க, என்ன வார்த்தைகளை போதிக்கிறீங்க, என்ன விஷயங்களை நீங்கள் நடத்துறீங்க, அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வீடு வாங்கி வைக்கிறீங்களோ, இல்லை ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி வைக்கிறீங்களோ, இல்லை வண்டி வாங்க வைக்கிறீங்களோ, வாகனங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ, இல்லை பேங்க் பேலன்ஸ் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, வசனம் சொல்லுகிறபடியாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சரியான பாதையில் நடத்தணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடத்தணும், நல்ல ஒழுக்கத்தில் நடக்கணும், புத்தி சொல்லுகிறதுல நடக்கணும், அவர்களை பொறுமையின் பாதையில் நடக்கணும், விசுவாசத்தின் பாதையில் நடக்கணும், அன்பின் பாதையில் நீங்கள் என்ன பண்ணணும், நடத்தணும். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காம கடைசி காலத்தில் வந்து நீங்கள் சபையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது, ஐயோ பாஸ்டர் நான் பிள்ளை என்ன பண்ணிட்டான், என்ன போய் எங்கேயாவது போய் தொலை, எங்கேயாவது போய் சாவு, எங்கேயாவது போய் நீ என்ன பண்ண முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லுகிறான்றத அநேக பெற்றோர்கள் சொல்லுகிறதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதுவே உன் பிள்ளைய சிறு வயதில் அந்த அன்பை சொல்லி வளர்த்திருந்தா, அந்த நல்ல ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்திருந்தா, விசுவாசத்தை சொல்லி வளர்த்திருந்தா, அன்பு காட்டி வளர்த்திருந்தா, அந்த தேவ பக்தியில் உன் பிள்ளைய வளர்த்திருந்தா, இன்னைக்கு உங்கள் பிள்ளை என்ன பண்ணாது, உங்களை எங்கேயாவது ஓடிப்போ, எங்கேயாவது செத்துப்போ, எங்கேயாவது நான் உன் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளை சொல்லாது. இதெல்லாம் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு பொறுமையாய் ஒரு சில காரியங்களை தங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்றதை நீங்கள் கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்க, 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை கையில் என்ன வச்சுருக்கிறது, செல்ஃபோன். சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குதா, உடனே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, எதையாவது போட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்துருது. அந்த பிள்ளை அந்த நேரம் சாப்பிட்டா போதும், ஆனால் அது ஒரு நாளும் பிள்ளையின் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, வசனங்களை சொல்லுங்க, வேதத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கதைகளை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியிலும் பயத்திலும், உங்கள் பிள்ளைகளை அன்பிலும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் நீங்கள் வளர்க்கும் போது உங்கள் பிள்ளை, நீங்கள் முதிர் வயதாகும் பொழுது உங்கள் பிள்ளை உங்களை ஒரு பொழுதும் தள்ளவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள விசுவாசத்தில் நடத்துங்க, அவங்கள பொறுமையில் நீங்கள் நடத்துங்க. இன்னொரு வசனமும் நான் காண்பிக்க விரும்பப்படுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறுமைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாம் எதில் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ, எதில் நாம் அதிகமாய் செய்கிறோமோ அதனுடைய விளைவு தான் நமக்கு என்ன பண்ணோம் வரும். இப்போது ஒரு பந்து, ரப்பர் பந்து இருக்குதுன்னு சொல்லிங்களேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி ஒரு செவுரு இருக்குது, அந்த செவுரில் நீங்கள் அந்த பந்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பந்து அந்த செவுத்துல பட்டு என்ன பண்ணும், திருப்பி யார்கிட்ட வரும், யார் அடித்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் வரும். அதே போல தான் நீங்கள் சிறைப்பட்டு
சிறைப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், சிறை என்பது பாவம், சாபம், மற்ற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் இங்கே சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த தேவையில்லாத சிறைப்படுத்துகிற காரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். அதான் சொல்லுது, பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவாங்க. அது எங்கேருந்து வரல, அப்படி வேதாகமத்திலிருந்து கொண்டு வந்தப்பட்ட வசம்தான். அப்போது நீங்கள் துர்மார்க்கமான காரியத்தில் நடந்தீங்கன்னா, துர்மார்க்கமான காரியம்தான் உங்களுக்கு வரும். நீங்கள் விசுவாசத்தில், அதான் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பொறுமை விசுவாசம் இதிலேயே விளங்கும். நீ எதனால் வளர்றியோ அதனாலே நீங்கள் வளர்க்கப்படுவீங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்தமான காரியம்தான் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா உண்மையின் காரியங்கள் தான் நடக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். உண்மை உள்ளவனுக்கு அதுதான் நடக்கும். ஆனால் தீங்குள்ளவனுக்கு எல்லாம் உடனே வரும். அவனுக்கு நல்லது வர்றது போல இருக்கும். நமக்குள்ள கேள்வி வரும், என்னடா இது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் அவனுக்கு எல்லா நன்மையும் சீக்கிரமாக வருது, ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் வரலே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு கேள்வி வரும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறதான செல்வங்கள், அழிந்து போகிறதான காரியங்கள். ஆனால் நீங்கள் நீதி உள்ளவர்களாகவும், உண்மை உள்ளவர்களாகவும், விசுவாசம் உள்ளவர்களாகவும், பொறுமை உள்ளவர்களாகவும் ஒரு காரியத்தை காத்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. அது வரும் பொழுது நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். பொறுமையோடு இருங்க. நீதிமான்கள் எப்படி விசுவாசிப்பாங்களோ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ நமக்கு அந்த காரியத்துக்குள்ளே நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை அநேக பாதைகளில் நம்மை நடத்துவார். நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், துன்பத்தின் பாதை தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மை நன்மையின் பாதையில் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த கஷ்டத்தின் பாதையில் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் ஆனது நமக்கு ஆகாத காரியம், இந்த உலகத்தின் மேன்மை நமக்கு பிரியமில்லாத காரியம். உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் இந்த உலகம் ஒன்று வெறுக்கும் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் நாம் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து தான் ஆக வேண்டும். அப்போ நாம் எதிலே ஜெயம் எடுக்கிறோம் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் ஒரு பொழுதும் விரும்பவே மாட்டார். அதற்காகவா உங்களையும் என்னையும் தமது சாயலாக உருவாக்கினார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்படி உருவாக்கி இருக்கிறார்? தமது சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அப்போ உங்களை என்னை அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறதுக்கு வீணா போகிறதையோ, இல்லை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கிறதோ, நீங்கள் போய் அழிந்து போய் நரகத்தில் விழுகிறதையோ, அக்கினியின் கடலில் நீங்கள் விழுந்து சாகணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். எல்லாரையும் குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டு. என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்காக நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்களை கொண்டு வச்சிருக்கிற திட்டம் ஒருவேளை பயங்கரமாக இருக்கும் இல்லையா? உங்களை கொண்டு வச்சிருக்கிற திட்டம் பயங்கரமாக இருக்கும். உசைன் போல்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த உலகத்திற்கு அவர் ஓட்ட பயந்தம் ஓடாத வரையும் யாரும் தெரியாது. ஆனால் அவர் ஓட ஆரம்பித்த பிறகு சிறு பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அதே போலதான் அவருடைய நோக்கங்கள், அவர்களுடைய நோக்கங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலே நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை காணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காத தேவன்.
ஏழைகளை மட்டும்தான் கீழே போட்டு நசுக்கிறவரும் பணக்காரங்களை மேலே தூக்கி வைக்கிறதும் நம்முடைய ஆண்டவருடைய வேலை கிடையாது. யார் யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, தம்மை விசுவாசிக்கிறாங்களோ, பொறுமையோடு காத்திருக்கிறாங்களோ, அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாருடைய காரியங்களை பாருங்க. அந்த பாலை வனத்துல தன் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம அந்த பிள்ளை தூரமா வச்சுட்டு வந்துட்டா. என் பிள்ளை இன்னைக்கு தண்ணினால என்ன போன போது சாக போகுது, அவ்வளவுதான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தூரமா வச்சுட்டு அவர் வந்துட்டா. அவளுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாயிடுச்சு. ஒரே ஒரு பிள்ளையின் நிமித்தமாய் கர்த்தர் ஒரு நீரூற்றை அவளுக்காக உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீயும் நானும் தேவ சமூகத்தில் அப்படியாய் கதறுவோமானால், தேவன் பட்சத்தில் உறுதியாயிருப்போம் என்று சொன்னார். தேவனுக்காக கதறி அழுது என் காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்காக செங்கடலை திறந்த தேவன், இஸ்ரவேலர்களுக்காக அங்கே வானத்திலிருந்து மன்னாவை உண்டாக்கின தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் உண்டாக்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு நாம் இன்னைக்கு இந்த நேரத்தை நாம் முடிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். நீயோ, நல்ல கவனிங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. நீயோ, அந்த சொல்ற உங்களை பார்த்து, நீயோ எப்படி நடந்துக்கணுமா? தேவனுடைய மனுஷனே என்ன சொல்றாரு, நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, இங்க கீழே சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா குணாதிசயங்களும், எல்லா குவாலிஃபிகேஷனும், எல்லா காரியங்களும் உனக்குள்ள காணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்களை நீ விட்டோடணும். ஒரு சில காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒரு சில காரியங்களை எடுத்து போடணும். இதை ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு நான் இந்த பொருளை உள்ள வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸில் இருக்கிற பொருளை முதலாவது நான் வெளியே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொருளை நான் என்ன பண்ண முடியும்? உள்ள வைக்க முடியும். அதே போலதான் நான் ஆண்டவருக்குள்ள பிரியமா வாழணும், ஆண்டவருக்குள்ள விசுவாசமா வாழணும், ஆண்டவருக்குள்ள நான் பொறுமையா வாழணும், தேவனுக்கு உகந்த பிள்ளையா வாழணும், தேவனுக்கு பிடித்த பிள்ளையா நான் வாழணும்னு சொல்லி அநேகருக்கு ஆசை உண்டு, பிரயாசம் உண்டு. ஆனா உள்ள இருக்கிற காரியங்களை வெளியெடுக்கிறதுக்கு கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. அது ஓரமா இருக்கட்டும் பாஸ்டர். எனவே அது ஓரமா இருந்துட்டு போட்டோம், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன். அது முடியாத காரியம். நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா முதல்ல உள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் இவைகளெல்லாம் நீ என்ன பண்ணு? விட்டோடு, எல்லாத்தையும் எடுத்து போடணும். நீங்க தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையா, விசுவாசத்துல வளர்கிற பிள்ளையா, இல்ல பொறுமையில வளர்கிற பிள்ளைகளா, அப்படி இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உள்ள இருந்து எடுத்து போடுங்க. அப்ப போடும் பொழுதுதான் நீதியும் தேவ பக்தியும் விசுவாசமும் அன்பும் பொறுமையும் சாந்த குணமும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குள்ள காலி பண்ண வேண்டிய காரியங்களை காலி பண்ணுங்க. தேவையற்றதை உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்க. நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழணும், தேவனுக்கு உகுந்த பிள்ளையா வாழணும். நீங்க விசுவாசத்தோடு கூடிய பொறுமையின் காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசத்துல நீங்க பொறுமையா இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட காரியத்தையும் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல பொறுமை தான் இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்களுக்கு இல்லை. கிறிஸ்துவ ஜீவியத்துல 100% பேர் விட்டா இன்னும் 99 கூட சொல்லுவேன், 90 பேர் 90% பேர் இந்த பொறுமையில
இன்னமும் ஜீரோவாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் தேவனுடைய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூடிய பொறுமையில் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது தேவ திட்டம் உங்களுக்குள் நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.